சாதனை சாடி அடி வாங்கி வச்சுட்டா. அதெல்லாம் நீ ஃபேமஸ், அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? மாமா மாமாங்கிற மாமா எந்த மாமாடா? எங்க நெல்லை சங்கர் மாமாடா. அவர் மீசை என்ன தாடி என்ன கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சு இப்ப உயிரை அவன் லவ் பண்றான். என்ன பண்ண போறேன்? எத்தனை பேர் உயிரை லவ் பண்ணுவான்? இல்ல எத்தனை பேர் லவ் பண்ணுவா? செத்து பேர போடா கேந்திர குச்சி சேர்த்துருவேன். மோல சைடா போடா. என்னடா கோமண துணியா? துண்டுடாது என் சொல்ற எனக்கு துண்டாடே. என்ன துண்டு? துண்டு துண்டு அது துண்டுல எனக்கு அடையாளமே தெரியாதுடா. துண்டு தான் உன்னோட அடையாளமா? போட பண்டு. வாடா குண்டு. மொத்தம் கொடுத்து வீடியோ போட்டதான் எனக்கு இவனை பிடிக்கல. அதனால ஒரு லவ் பிரிச்சு விட்டுட்டு இருக்கேன். இனிமே பிரிச்சு விடுவேன்டா. வாலிப வயசுல எல்லாரும் மொத்தம் கொடுக்க. வாலிப வயசுல கரெக்ட். என்ன கட்ட பாத்துறா பாத்துறா? இல்லாத பண்ணி அசிங்கப்படுத்திருக்கலாம். ஏன் முன்னாடி அசிங்கப்படுத்துறேன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. சரிங்க கணக்கு. ஏன் மீசை பாத்துமே என்னைய திமிரா பேசுற நீ? எங்க மாமா நெல்லை சங்கர் பத்தி உனக்கு தெரியுமாடா? தண்ணி இல்லடா. விட்டு போனா என்ன பண்ணுவ? தூக்கி அடிச்சு உனக்கு என்ன வேணும்? என்ன பண்றா? பைத்தியக்காரா? என்னால உனக்கு யாரா நீங்க? சும்மா கேளு. நம்ம அண்ணாத்த அவன் நம்ம கலரும் வந்து கட போடாத ஒரு விட்டா செவலு அவன் தமிழ் நீ என்னத்த அண்ணன் கொண்ட போட நீ ரயிலோட்டா. காய்ஸ், நம்ம சேலமணியை கிண்டல் பண்ணுறது நெல்லை சங்கர் மாமாவுக்கு பிடிக்கலையா? நெல்லை சங்கர் மாமானா யாருன்னு கேட்குறீங்களா? எனக்கும் தான் தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு கால் வந்தது. வசந்த், நீ வந்து சேலமணி ரொம்ப கிண்டல் பண்ணுற, உன்னை முடிச்சு கட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ இந்த ஃபன்னை எதுக்கு மிஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காட்ட போகிறோம். நெல்லை சங்கர் வந்து என்கிட்ட வம்புழுக்கிறாரு, நடிக்கிறாரு, மிரட்டுறாரு, குத்துறாரு. ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பின்னாடி பேசுவோம். சரி எழுந்துடுறா. நீ தானே வசந்த்? என்ன நீ இவனை ஓவரா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருக்க? எங்க போட்டாலும் ஒரு இடமா கூட்டு போய் இவனை கேவலப்படுத்த உனக்கு வேலையா? அசிங்கப்படுத்தி என்ன எவ்வளவு கேவலப்படுத்தணும்? பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு. என்ன நானே உனக்காக ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். இன்னொரு பொண்ணு ஒன்று பார்த்துருக்கேன், வா போகலாம். என் மாப்பிளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க தெரியும். நீ ஒரு இடமா கூட்டு போய் ஒரு பொண்ணே அசிங்கப்படுத்திட்டு இருக்க. உனக்கு அசிங்கப்படுத்த வேலையா உனக்கு? நல்லா கேளுமா, என் பண்ண ஐயாவுக்கு தானே பூரா எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். பார்த்து கேட்டல. எங்க பாரு, திவ்யா கூட்டு போய் கேவலப்படுத்திட்டேன். ரெண்டு பொண்ணுன்னு சொல்லி போய் அதையும் வீடியோ கால் அசிங்கப்படுத்தியாச்சு. அதுக்கடுத்து கவிதா மேட்ரு அதுலயும் நரடிச்சிட்டேன். சரியா? அதுக்கடுத்து ஆளாக்கு மாதிரி இருக்கு. ஆளாக்கு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை கூட்டு போய் அசிங்கப்படுத்தி விட்டு இருக்க. அது நல்லா போட்டதுலயே போட்டிருக்கு. ஒவ்வொருத்தரையும் அசிங்கப்படுத்துதான் உனக்கு வேலையா உனக்கு? சாணி அடிச்சது சொல்ல மறந்துட்டீங்க மாமா. அதை நான் ஒரு ப்ராப்ளம் மறந்துட்டேன். சாதனை சாடி அடி வாங்கி வச்சுட்டா. அதெல்லாம் நீ ஃபேமஸ், அதெல்லாம் யோசிக்க மாட்டியா? அடிங்க நல்லா அடிங்க. நீங்க போங்க. பொண்ணு பாத்துறீங்க, வர போலாம். பாரு மாமா, நீ பொண்ணே பார்க்க வேண்டாம். இவனுக்கு எனக்கு பொண்ணு பார்க்க தெரியும். சரியா? என்ன நீ ஓவரா சொல்லிட்டு இருக்கும்போது நீ யாரு? அவனுக்கு மாமா நான் எதுக்கு இருக்கேன்? எனக்கு பொண்ணு பார்த்து கொடுக்க தெரியும். மாமாவா? என்னடா மாமா? மாமா என்னடா புரியல? எங்க மாமா. மாமானா உனக்கு மட்டுமா? இல்ல பாரு மாமா, அவனுக்கு மட்டும் தான் மாமா. அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை பத்தி இல்ல உன் வேஸ்ட்ல முடியல மீசையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தெரிஞ்சு, அதான் கேட்டேன். மாமா மாமாங்கிற மாமா எந்த மாமாடா? எங்க நெல்லை சங்கர் மாமாடா. அவர் மீசை என்ன தாடி என்ன? ஓ மாமா. இரு கமெண்ட்ல ஒண்ணு கழுவி ஊத்திட்டு இருப்பாரு அந்தாளா? நாங்க 1008 வந்தாலும் எனக்குன்னா அவர் உயிரே கொடுப்பாரு, வருவாரு. வந்து நின்ட்டாரா மாமா? வாமா மூரா கப்பாடா போண்டா மூக்கா. ஏறா மீசை பாரு மாமா. எப்படி முன்னாடி நீ அவனை அசிங்கப்படுத்துறியா? நீ அவனை தனியா இங்க பாரு. நீ இதுக்கு முன்னாடி தனியா கூட்டு போனா ஃபர்ஸ்ட் அசிங்கப்படுத்தினா கேவலப்படுத்தினா ரைட்டு. இப்ப நான் வந்தாச்சு. சரியா? என் முன்னாலே உன்னை அசிங்கப்படுத்த முடியாது. உன்னை அசிங்கப்படுத்திட்டா என்ன அசிங்கப்படுத்துவியா? யாராவது மீசை மாதிரி வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்துவியா? என் மீசைக்கு பாத்தியா? சொல்றது மட்டும் கேளு. பொண்ணு பார்த்து கொடுத்து எனக்கு சங்கட்டமா இருக்கு. எல்லாருமே ஏத்துக்கல. ஒரு அழகான தேவதை ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். ஏய், நீ கூட்டு போய் என்ன பண்ண போறானே தெரியும். அந்த ஆளாக்கு மாதிரி இருக்க பொண்ணுக்கு நீ என்ன பொண்ணு பார்த்து கொடுக்க இல்ல புரோக்கர் வேலை பாக்குறியா? பொண்ணு பாக்குறங்க பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா இன்னொன்னு பண்றேன் தெரியுமா? சரி மாமா நீ ஏதாவது பொண்ணு பார்த்து கொடுத்து நான் கிளம்புறேன். ஷார்ட் பிலிம்னு சொல்லி எனக்கு போன் வருது. சரி நானும் ஏதோ ட்ரெண்டிங்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷார்ட் பிலிம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி லொகேஷன்ல போய் நின்னா, நீ உனக்கு என்ன பொண்ணு பார்த்து தரானே பாய பழந்துட்டு வந்து என்கிட்ட சொன்னியா நீ முதல்ல? மாமா இப்ப வந்து அழுகு தெரியுது. பொண்ணு வேணுமா வேணாமாடா? இங்க பாருங்க, இந்த யாரா கொடுக்கற கோமாளி மாதிரி. நீ பொண்ணே பார்க்க வேண்டாம். என் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க. இப்ப பாருங்க, சுகன்யா ஒரு போட லவ் பண்ணிட்டு இருக்கறா. அதுக்கு சுகன்யா என் ஃப்ரெண்ட். அதையாடா ரெடி பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு அனுப்பி வச்ச. எதுக்கு அவனை அனுப்பி வைக்கிற? லவ் பண்றது என் ஃப்ரெண்ட். இவன் கொண்டா கலாய்ச்சிட்டு இருந்துச்சு. உன்னை லவ் கலாய்க்கிறதுக்கு ஆரம்பிச்ச. இப்ப உயிரை அவன் லவ் பண்றான். என்ன பண்ண போறான்? எத்தனை பேர் உயிரை லவ் பண்ணுவான்? இல்ல எத்தனை பேர் லவ் பண்ணுவான்? செத்து பேர போடா. அவங்க எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். நான் யாரை லவ் பண்ணாலும் பிரிச்சு விடுறதுனால பல காதல்ல தேடி போறேன். அவன் முதல் காதலே சின்சியரா தான் காதலிச்சிட்டு இருந்தான். தெரியுதா? திவ்யாவை நீ அதையே சேர்த்து வச்சிருந்தா இப்ப பிரச்சனையா இருந்திருக்காது. திவ்யாவை எத்தனாவது காதலிச்சான்? அவளை தான் முதல்ல லவ் பண்ணான். இவன் முதல்ல லவ் பண்ணா. ஆனா அவளுக்கு எத்தனாவது?
ஏழாவது அந்த கணக்குல உனக்கு இங்க பாரு, அவ அதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். என்கிட்ட வந்து அவ எனக்கு உண்மையா இருந்தா போதும். அவளை பத்தியே நீ சொல்ற. நீ நான் ஒழுக்கமா தானே அவள் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவ நீ முத காதலே சேர்த்து வச்சிருந்தா இவ்வளவு நாளுக்கு வந்திருக்காதா? முத காதல பிரிச்சு வைக்கிறது எனக்கு ஆசையா அவன்கிட்ட. சரி, அது ரெண்டாவது இந்த குண்டு பொண்ணு லவ் பண்ணாலும் அவன் சேர்த்து வச்சிருக்க வேண்டியதானே அவனுக்கு. அதுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், குண்டு பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. சரி விடு, ரைட். சாதனையா கூட்டு பொண்ணல கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? சொல்றா, சாதனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. சாதனை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா தெரியாது உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச நீ எதுக்கு கூட்டு போற? கூட்டு போன ஆடி பண்ணி கூட்டிட்டு போனா என்னையா? நானா கூட்டு போனேன். கூட்டு போற நீ இப்ப தட்டை வாங்கிட்டு வா, பழத்தை வாங்கிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி அது வெறுந்தட்டு கொண்டது அவன் தானா? இங்க பாரு, அவன் கூட்டிட்டு போனா இவனை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணணும்னு ஒரு சின்ன யோசனை சொல்லுவது. நான் கூட்டிட்டு போய் ஃபன் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அவன் நாசமா போனா ஃபன் பண்றது சாணி ஒரு சைடு அடிச்சு அவனை சாணி பண்ணி கேவலப்படுத்திட்டு இருக்க. அது தெரியுமா உனக்கு? அந்த கவிதை என்னாச்சு? கவிதாவை கேளுங்க. யாரே ஒருத்தர் சேர்த்து வைக்க வேண்டியதானே? நீ கவிதா வந்து பிடிக்கலன்னுருச்சு, அவ்வளவுதான். அது அவங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம். முதல்ல லவ் பண்ணிட்டு தான் இருந்தது, தெரியுதா? நீ பேசுற பேச்சில பேசி கட்டி விட்டுட்ட. நான் பேசுற பேச்சில லைவ் ஊரல லைவ் போடுறேன். கேந்திர குச்சி சேர்த்துருவேன். மோல சைடா போடா. எனக்கு அது பாத்துக்கிறேன். பொண்ணு பாக்குற வேலை மிச்சமாவுண்டா. இது என்னடா கோமண துணியா? ஏன் துண்டுடா? அது ஏன் சொல்ற கிடக்கு துண்டா? என்ன துண்டு துண்டு? அது துண்டுல எனக்கு அடையாளமே தெரியாது, தெரியுதா? துண்டு தான் உன்னோட அடையாளமா? போட பண்டு. ஏய் வாடா குண்டு. டேய் போடா, அந்த பார்மாம எங்கேயே நான் அசிங்கப்படுத்த கூப்பிடுறேன். ஏன் முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறியா அவனை? அசிங்கப்படுத்தல, பொண்ணு பேச இருக்கீங்க. அந்த குண்டு பொண்ணியாவது கட்டி வைக்க வேண்டியதானே? குண்டு பொண்ணு 2 குழந்தைங்க இருக்குடா. டேய் இங்க பாரு, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. கடைசி அவன் சுகன்யாவை லவ் பண்றான். சுகன்யா ஃப்ரெண்ட். எங்க பாரு, அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது. சுகன்யா ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்த்துக்க முடியாது. சுகன்யா வந்து இவனோட ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா பன் பண்றேன்னு சொல்ல அது கல்யாணம் ஆகலல. நீ பன் பண்றான்ங்கற பேர்ல நீ கூட்டி வந்துட்ட. சரியா? இவன் உயிருக்கு உயிரா லவ் பண்றான். யார தான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணல? கடல்ல போய் சாவ போறான்றான். செத்துட்டானே நீ. அது கடல்ல நின்னு ஞாபகத்தை கூட்டி சொன்ன பார்த்துட்டீங்களா? எனக்கு அரைச்சிருக்க கடல்ல கூட்டிட்டு போய் கொல்ல பார்த்துட்டான். ஒரு நிமிஷம், கடல்ல கொல்ல பார்த்தானா என்ன தள்ளி விட்டதே வந்தா தெரியுமா? தள்ளி விட்டா நீ அவன சாவடிக்க பதிலா கொல்ல பார்த்துட்டு அதனால விட்டு தள்ளி போண்டா முக்கா நீச்சல் அடிச்சது கூட நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். 2 பேரும் போய் செத்து போயிருங்க. போங்க மணி. என்ன பண்ற? கடைசியா ஒரு பொண்ணு பார்த்துக்கலாம். அடிச்சாரு பாருங்க மாமா. இது கேட்க மாட்டீங்களா? பாருங்க, நீ பொண்ணு பார்த்து வைக்க வேணாம். சரியா? மாப்பிள்ளை ஒரே ஒரு முடிவு. அந்த சுகன்யா பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. சுகன்யா பக்கம் போடா அப்படி. சுகன்யா மட்டும் நீ ஒதுங்கிரு. நான் எனக்கு எப்படி சேர்த்து வைக்கிறேன்? மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும் எனக்கு தெரியும். எப்படி பிரிச்சு வைக்கணும் எனக்கு தெரியும். பார்க்கலாமா? நீ ஒரு பொண்ணே பிரிக்கதான் உனக்கு வேலையா? நீ அதான் வேலை. இவன் எந்த பிள்ளை கூட சேரக்கூடாது. ஏன்னு கேட்டியா? சோசியல் மீடியால அவன் ஒருத்தரையும் சேர்த்து வைக்க கூடாதுன்னு இருக்கா. நீ அவன் கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணே போய் கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் நான் விட்டுருப்பேன். முத்தம் கொடுத்து வீடியோ போட்டது தான் எனக்கு அவனை பிடிக்கல. அதனால ஒரு லவ் பிரிச்சு விட்டுட்டு இருக்கேன். இனிமே பிரிச்சு விடுவேன்டா. வாலிப வயசுல எல்லாரும் முத்தம் கொடுக்க. வாலிப வயசாடா கல். வாலிப வயசா போடா. முன்னாடி கெட்ட வார்த்தையில பேசுறேன். இங்க பாரு, கெட்ட வார்த்தை பேசுற வச்சுக்கா. சரியா? நான் இல்லாதப்ப நீ அசிங்கப்படுத்திருக்கலாம். ஏன் முன்னாடி அசிங்கப்படுத்தினா அவ்வளவுதான் பாத்துக்க. சரிங்க. என்னவா பேசுறியா நீ? ஏன் மீசை பாத்துமே என்னைய திமிரா பேசுற நீ? எங்க மாமா இறங்கி சங்கர பத்தி உனக்கு தெரியுமாடா? சும்மா வேலைக்கு இது விட்டு போனா லைஃப் கெடுத்துட்டே தான் இருப்பான். என்ன பண்ணுவ? தூக்கி அடிச்சு போயிட்டே. ஏய் உனக்கு என்ன வேணும்? என்ன பண்ற? ஏய் பைத்தியக்காரா. ஏய் ஜனால உடுடா. யாரா நீங்களா? ஏய் போடா அப்படி. ஏய் गाइस, வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 தான். பார்ட் 2 எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா விஆ சிங்கிள் டீம் சேனல் இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம போய் பார்ட் 2 பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சிங்கிள் டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிங்கிள் டீம் அச்சே, சிங்கிள் டீம் அச்சே.